வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும், நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும், நவகிரகங்களின் நல்லாசியோடும், உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 23வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. புதன்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் புதன் கிரகம். மெர்க்குரி என சொல்லக்கூடிய புதன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து கதிர்வீச்சுகளும் பெருமாள் தெய்வத்திடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் பெருமாள் தெய்வத்தை வழிபட்டு அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம், இன்றைய தினத்துடைய ராசி நட்சத்திரம் என பார்க்கும் பொழுது காலச்சக்கர ரீதியாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி. இன்றைய தினத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் என்பது நேற்று இரவு 10:34 வரை நடைமுறையில் இருந்தது. அதற்கு அடுத்து சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம் நடைமுறைக்கு வந்தது. இன்றைய தினம் சந்திரன் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 14வது திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தசி திதி இன்று இரவு 8 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும், ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான காற்று ராசியான துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செய்யக்கூடிய பயணம் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள் அன்பர்களே. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும், கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக சொல்லி வருகிறேன். இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு ராசிக்கும் குறைஞ்சபட்சம் 5 கோடி மக்களாவது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். மேசம் ராசி, மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்களாக அமைந்திருக்கிறார்கள். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷபராசியில் சந்திரனும் உங்கள் வீட்டில் உங்களை இயக்கக்கூடிய வீட்டின் அதிபதியும் பயணம் செய்கிறார்கள். குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மனது சார்ந்து சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய அந்த பாசத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறார். உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிரிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. ஆட்சி செய்யக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய விதமாக செயல்படுவார். சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்தும் இனிமையான பயணமாகவும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய பயணமாகவும் அமையும். ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். இருவருமே உங்கள் வீட்டில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறார்கள். ஆமாம் அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய
சூப்பரான நாளாக அமைத்து தருகிறார் சந்திரன். உங்களை வழிநடத்தக்கூடிய, உங்களை இயக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள், நீங்கள் செய்யப்போகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை தரக்கூடிய அளவில் அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம். ஆமாம் அன்பர்களே, ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு நவீன கால ஆடம்பர வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு யோகமாக அமைந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. மிதுனம் ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இயக்கக்கூடிய கிரகங்களாக இன்றைய தினம் இருக்கிறார்கள். சந்திரன் இரகசிய ஸ்தானத்திலும் ரிஷபராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி. அதாவது புதனும் சந்திரனும் ஒரே இடத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறார்கள். இன்றைய தினம் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய புதன் நட்பு வீட்டில் பயணம் செய்து பணவரவுக்கு நன்மைகள் தருகிறார். இன்றைய தினத்தினுடைய பண வரவுகள் எந்த அளவிற்கு இருக்கும் என யோசித்து பார்க்கும் பொழுது உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. லாபகரமான நாள் என்றுமே சொல்லலாம். சந்திரன் தரக்கூடிய அகம் சார்ந்து, மனது சார்ந்து, தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணங்களை கொடுக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் பலவற்றை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தின் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் மாறி இணக்கமான நிலை உருவாக இருக்கிறது. உங்கள் மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்படையவும் இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது லாபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முழுவதுமே உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை சிறப்பாக இயக்க இருக்கிறார். அகம் சார்ந்து, மனது சார்ந்து தைரியத்தை கொடுக்க இருக்கிறார். சிறப்பாக செயல்படுவதற்கான சுய சிந்தனையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷபராசி ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியும் தரக்கூடிய நல்ல அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் தெளிவாகவும் ஷார்ப்பான எண்ணங்களையும் உங்கள் மனதிலிருந்து உருவாக்கப் போகிறது. அந்த எண்ணங்களை சிறப்பாக்கி செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் கொண்டு வந்து தரப்போகிறது. தொழில் ரீதியான தொழில்துறை சார்ந்து, அதாவது இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களது தொழில் வழியில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. அது மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய, உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது தொழில் ஸ்தானம். உங்கள் வீட்டின் அதிபதியும் சந்திரனும் இருவருமே தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அகம் சார்ந்து, மனது சார்ந்து பார்க்கும் பொழுது அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்கிறது. பணிவான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான நன்னடத்தையும் கொடுக்கக்கூடியது. அகம் சார்ந்து, மனது சார்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், சாந்தமான குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய, பணிவான நடத்தையோடு செயல்படக்கூடிய சூப்பரான குண நலன்களை கொடுக்கிறது இன்றைய தினம். பொதுவாக கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் வேலை மற்றும் தொழில்துறை சார்ந்து அதிக அளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலை மற்றும் தொழில்துறை சார்ந்து சிறப்பான நற்பலன்களை அடைய இருக்கிறீர்கள். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற நல்ல செயல்களால், நல்ல தொழில், நல்ல வேலை இது தொடர்பான செயல்களால் பணவரவும் அந்தஸ்தும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்றே சொல்லலாம். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் பாக்கியஸ்தானத்திலும்
உங்கள் வீட்டின் அதிபதி நட்பு வீட்டிலும் பயணம் செய்து நற்பலன்கள் தர இருக்கிறார்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து பாக்கியஸ்தானத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் சிறந்த அறிவை கொடுப்பார்கள். நிறைவான ஆற்றலை சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிறைவான ஆற்றலையும் தருவார்கள். இன்றைய தினம் உங்களது தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. இன்றைய தினம் சிறப்பாக அன்பர்களே, நட்பு வீட்டில் பயணம் செய்யக்கூடிய உங்களை ஈர்க்கக்கூடிய வீட்டின் அதிபதி புதன் உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளும் கைகூடக்கூடிய யோகமாக அமைத்து தர இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, அது மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மனபலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷபராசி, அந்த ராசியில் செல்லக்கூடிய கிரகங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை எட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க இருக்கிறது. உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடத்தின் பலன்களாக அமையும். சந்திரன் மட்டுமல்ல, உங்களை இயக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் பயணம் ஒரு சிறப்பில்லாத பயணமாகத்தான் அமையும். ஆமாம் நண்பர்களே, சந்திரன் மனது சார்ந்து செயல்பாடுகளுக்கு பின்னடைவை கொடுப்பார். இருவரும் இணைந்து எதிர்பாராத வகையில் எதிர்மாறான செயல்களை செய்ய இருக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் என்பது அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறது. நேர்மையான மனதை தர இருக்கிறது. இது போன்ற நல்ல பலன்களை ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சந்திரனின் பயணம் என்பது மனது சார்ந்து குழப்பங்களையும் எந்த ஒரு தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியாத அளவிற்கு மனதில் குழப்பங்கள் வரக்கூடிய நாள். அதனால் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்ய போனாலும், எந்த ஒரு காரியம் ஆரம்பிப்பதாக இருந்தாலுமே அதை மிகவும் கவனத்தோடு ஆய்வு செய்து மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்து. இதை உங்களது மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இன்றைய தினத்தை சிறப்பாக கடந்து செல்லுங்கள். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இணைந்து உங்களை இயக்கக்கூடிய நாள் இந்த நாள். சந்திரன் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் 6ஆம் இடத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய உங்களது சொந்த வீட்டில் பயணம் செய்து சிறப்பான நட்பும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, சம சப்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் சுறுசுறுப்பை தர இருக்கிறார். சிறப்பான சுய சிந்தனையும் சேர்த்தே தர இருக்கிறார். அன்பர்களே, சந்திரனின் 7ஆம் இட பயணம் என்பது திருமணம் தொடர்பான உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த திருமண தடைகளை நீக்கக்கூடிய செயல்பாடாக அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, திருமண தடைகள் நீங்கி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. உங்களை இயக்கி உங்களை வழிநடத்தக்கூடிய செவ்வாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மேசராசியில். அன்பர்களே, சிறந்த வாரிசுகளை உருவாக்கிய பெற்றோர்களுக்கு அவர்கள் பெற்ற புத்திரர்கள் வழியில் பூரிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார் செவ்வாய். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரிஷபம் ராசி என்பது சதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய வெற்றி வீடு. சந்திரனும் குருவும் வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்து இன்றைய தினத்தை வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக அமைத்து தருவார்கள். சதுரஸ்தானம் என்பது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு. பகைவர் என்பது எதிர்ப்பாளர் மட்டுமல்ல, தன் மனதையே தாம் வெற்றி கொள்ள முடியும் அன்பாலும் பாசத்தாலும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருக்கின்ற சிறப்பான செயலுக்கு நற்பலன்களும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாக பழகக்கூடிய குணத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை சுலபமாக அடைய முடியும் என்பதே
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது அதற்கான செயல்பாடுகளுக்கும் கடன் வம்பு வழக்குகள் அது தொடர்பான செயல்பாடுகளுக்கும் வெற்றியுடனான நன்மைகளை கொடுத்து இந்த நாள் இனிமையாக உங்களை கடந்து செல்லும். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இயக்கக்கூடிய நாள். இந்த நாள் சிறந்த நாள். அகம் சார்ந்து உங்கள் மனதில் தன்னம்பிக்கை கொடுக்க இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் லட்சியத்தில் உறுதியையும் தர இருக்கிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் இன்றைய தினத்தை அன்பு பாசம் நிறைந்த காதல் போன்ற உணர்வுகளை கொடுத்து காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் குடும்ப ராசியில் ஆட்சி வீட்டிலிருந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனைவியின் வழியில் பணவரவை கொண்டு வந்து தரவும் இருக்கிறார். உங்களது பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்கப் போகிறது. வேலை பணி ரீதியான செயல்பாடு என பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் பணியில் இருந்து வந்த பணி சுமைகள் குறைந்து மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் இயக்கக்கூடிய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே விடுகிறது. சந்திரன் செல்லக்கூடிய வித்யாஸ்தானம் ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது. ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு உங்களது கல்வியில் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து தரக்கூடிய நற்பலன் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தருகிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கத்தையும் கொடுக்கப் போகிறது. அன்பர்களே, உங்களை ஈர்க்கக்கூடிய சனி பகவான் உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மனை யோகம் அமைய பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான அனைத்து வகையான நற்பலன்களையும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் நல்ல நாளாக அமைகிறது. மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் இயக்கக்கூடிய நாள். இருவருமே தைரியஸ்தானத்தில் பயணம் செய்து உங்களுக்கு நற்பலன்கள் தருகிறார்கள். அகம் சார்ந்து பார்க்கும் பொழுது புத்தி கூர்மையை தர இருக்கிறார்கள். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் தர இருக்கிறார்கள். தைரியஸ்தானம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. உங்களது இளைய சகோதரர் இளைய சகோதரி வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. அன்பர்களே, பூமி ராசியில் செல்லக்கூடிய குரு பகவான் இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளுக்கு சிறப்பை தருவார். சிறப்பான நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை நீங்கள் செய்யக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகுணமான பலன்களையும் சேர்த்தே கொண்டு வந்து தரும். யோகம் என்ற வகையில் உங்களது ஆசையான புதிய பூமி, புதிய மனை, புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது போன்ற யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.